ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரையில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பேரணியாக சென்று மேலூர் வட்டாட்சியரிடம் மனு அளிக்க இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த பேரணியில எத்தனை மக்கள் கலந்துகிட்டாங்க? தற்போது அவர்கள் மேலூர் வட்டாட்சியரிடம் மனு அளிக்க இருக்காங்க. அந்த மனுல என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கு? வேதவழி, தற்போது நம்ம வந்துட்டு மேலூர் பேருந்து நிலையம் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளை தற்போது நீங்களே வந்து பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் கலைவாணன் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் எடுத்த வெள்ளலூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்று ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி இந்த ஆண்டு தை திருநாள், பொங்கல் மற்றும் அந்த மாட்டு பொங்கல் பண்டிகையில் மஞ்சு விரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்காக இவர்கள் நடத்த வேண்டும் என மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தியும், மற்றொரு கோரிக்கையாக இந்த பகுதியில் விவசாயம் வறண்டு விட்டதாகவும் அந்த விவசாயத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது மேலூர் பேருந்து நிலையம் அவர்கள் பேரணியாக இப்ப இந்த இடத்தில் நின்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த இந்த வெள்ளலூர் கிராமத்தைச் சேர்ந்த குறிஞ்சி குமரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். வணக்கம். நீங்க என்ன கோரிக்கையை வலியுறுத்தி இப்ப வட்டாட்சியரை சந்திக்க இருக்கீங்க? நீங்க கோரிக்கை மனுவா எதுவும் கொடுக்க இருக்கீங்களா? கோரிக்கை மனுவாவே கொடுக்க போறோம். 2 கோரிக்கைகள். ஒன்று ஜல்லிக்கட்டு என்ற மஞ்சரட்டின் மீதான தடையை முழுமையாக நீக்கி நீங்கள் நாங்கள் நடத்துறதுக்கு இந்த தை பொங்கலுக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கணும். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து உடனே அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறதும். அடுத்ததாக 2வது கோரிக்கையாக பெரியார் விவசாய பகுதியினுடைய கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய மேலூர் பகுதி, வெள்ளலூர் பகுதிகள் தண்ணியே வராமல் கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் அந்த வறட்சி பாதிப்புகளுக்காக, ஏன்னா தண்ணி இந்த வருஷம் நடவும் இல்லை, சூனாமே தரிசியாக இருக்கிறோம். அதுக்காக முழுமையான நிவாரணம், எந்த விதமான நிபந்தனையுமின்றி நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கு 10% விளைஞ்சிருச்சு, 20% விளைஞ்சிருச்சு அப்படின்றதே இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் முழுமையான நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் கோரிக்கை மனுக்களை கொடுக்க போறோம். இப்போ இன்னும் பொங்கல் பண்டிகைக்கு 2 தினங்களே இருக்கிறது. இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் அனுமதி கொடுத்தால் அதுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிக்கிறீங்க இந்த போட்டிகள் நடத்துவதற்கு, ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது? நிச்சயமா எல்லா காளைகளுமே இப்போ நீங்க வந்தீங்கன்னா கூட இன்னைக்கு போராட்டத்துக்கு கூட 10-20 காளைகள் வந்துருச்சு. போலீசார்னு சொன்னதுனால நாங்கள் அதை தவிர்த்துட்டாங்க, வர்றதை தவிர்த்துருக்கிறோம். நிச்சயமா எல்லா ஊர்லயுமே ரெடியாத்தே இருக்கு. ஜல்லிக்கட்டுகள் நடத்துறதுக்கான முயற்சிகள் முழு மூச்சா 100% தயாரா இருக்கிறோம். நாங்க இதை நடத்துறதுக்கு இந்த மாதிரி நடத்தாம விட்டோம்னா இது மிகப்பெரிய மனதளவுல எங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பெரிய பெரிய கஷ்டம் இது. ஏன்னா மனசளவுல ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. இந்த மத்திய மாநில அரசுகள் இந்த உணர்வுகளை, தமிழர்களுடைய உணர்வுகளை, மதுரை மாவட்ட எங்களுடைய உணர்வுகளை, விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை. வேதவழி, கண்டிப்பா நீங்களே கேட்டிருப்பீங்க. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த குறிஞ்சி குமரன் அவர்கள் நம்மிடம் தெரிவித்தது என்னவென்றால், தற்போது இந்த வறட்சியை பாதித்த பகுதிகளுக்கு முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும், ஜல்லிக்கட்டு போட்டிகள் மீதான தடையை நீக்க வேண்டும், அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதி அளித்தால் உடனடியாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் வேதவழி.